ஹலோ வியூவர்ஸ், இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ரெண்டு பியூட்டிஃபுல்லான படம் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரு படம் தான் நானும் ரவுடி தான். எஸ், இந்த படம் எப்படி இருக்குன்னு லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். இப்போ இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். பாண்டிச்சேரியில ஒரு போலீஸ் ஃபேமிலியில பிறந்து சின்ன வயசுல இருந்தே நானும் ஒரு ரவுடி ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்காரு விஜய் சேதுபதி. ஒரு கட்டத்துல டெஃபா இருக்கக்கூடிய நயன்தாராவை மீட் பண்றாரு. பார்த்த உடனே இவருக்கு காதல் வந்துருது. பட் இந்த காதல் பாசிபிள் ஆகணும்னா நயன்தாரா ஒரு சின்ன டிமாண்ட் வைக்கிறாங்க. இந்த டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஃபேமிலியை கொண்ட பார்த்திபனை விஜய் சேதுபதி பழி வாங்கணும்ன்ற டிமாண்ட் தான் அது. இந்த டிமாண்டை விஜய் சேதுபதினால ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சதா, ஃபைனலா இவங்க லவ் ஒன்னு சேருதா அப்படின்றத காமெடி கலந்து ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க. தங்கச்சின்னு கூப்பிடு. நீ தங்கச்சின்னு கூப்பிடு. கூப்பிடு. தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே. நீ என்ன அவளை லவ் பண்றியா? ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே. இந்த பொண்ணுங்க இருக்கு ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இந்த கேரக்டருக்குள்ள ஃபிட் ஆயிருக்காரு. காமெடி சூப்பரா ட்ரை பண்ணிருக்காரு. அது அவருக்கு அழகாவும் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு இந்த ரோல்ல. செகண்ட் நயன்தாரா சுத்தி தான் இந்த கதையை ரிவால்வ் ஆகுது. ஒரு கோர் எலிமெண்டா இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்காங்க நயன்தாராவை. நெக்ஸ்ட் இந்த படத்துல பார்த்திபன் பத்தி சொல்லி ஆகணும். பார்த்திபன் ரொம்பவே ஃப்ளாலஸா ஆக்ட் பண்ணிருக்காரு. மற்ற படங்களை விட இதுல அழகா சின்னதா வேரியேஷன் காமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு. அதுவும் அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ராதிகா ரொம்பவே அழகான ஒரு போலீஸா வந்து சூப்பரா எக்ஸ்ட்ரீமா தன்னுடைய ரோலை மட்டும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் சூப்பரா இருந்தது. மற்றபடி ஆர்ஜே பாலாஜி, நான் கடவுள் ராஜேந்திரன், மன்சூர் அலிகான், ஈவன் நிறைய வில்லன்ஸ் வந்து இதுக்குள்ள வந்திருக்காங்க. எல்லாமே அழகா காமிக்கலா நல்லா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சூப்பர். எனக்காக என்ன வேணா பண்ணுவியா? இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கான். ஆனா இப்போ இங்க நான் தான் வில்ல. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா என்ன கேப்பா? ரீசார்ஜ் பண்ணி கொடு, ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டா லைக் போடு, ஆடி தள்ளுபடியில 6 டாப் வாங்கி கொடு. ஆனா நீ என்ன கேக்குற? லவ் பண்ண பொண்ணு சொன்னா அப்படிங்கறதெல்லாம் மீறி நானும் ரவுடி தானே. இப்போ இந்த படத்துடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்ப்போம். படத்துடைய பெரிய பிளஸ் விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கிறது இந்த படத்துக்கு இன்னும் எனர்ஜியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். செகண்ட், விஜய் சேதுபதி தன்னுடைய கேரக்டர் ரிவால்வ் பண்ணி அழகா ப்ளே பண்ணியிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். செகண்ட், நம்ம பேச போனோம்னா கண்டிப்பா மியூசிக் ரொம்பவே இந்த படத்துக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்துல எல்லாருமே அழகா தெரியுது. இந்த படத்துடைய லெவலை வேற மாதிரி காட்டுது. மைனஸ் அப்படின்னு பேச போனோம்னா நிறைய இடத்துல வந்து பிஜிஎம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. அது ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், ராதிகா மேடம் இன்னும் நிறைய சீன்ஸ்ல காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் மட்டும் தான் இருக்கு. மற்றபடி இந்த படத்துக்கு மைனஸ்னு எதுவுமே கிடையாது. இந்த படம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். எனிவே இந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்ட்டு. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சிரிங்க. ஏன் எங்களை பார்த்தா ரவுடி தெரியலையா? நீங்க ரவுடி எல்லாம் இல்ல, நீங்க ஃப்ராட். வித் குட் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல மியூசிக் அண்ட் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸோட இருக்கக்கூடிய நானும் ரவுடி தான் படத்துக்கு வேந்த ரிவ்யூல நாங்க கொடுக்கக்கூடிய மார்க் 54.